வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் யூனிட் 2 சட்டமன்றம் அப்படின்ற இந்த யூனிட்ல இருந்தால் நச்சின 40 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் பார்த்தோன்னா லாஸ்ட் வீக் 12th ஹிஸ்ட்ரி நச்சு 40 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. மொத்தம் 8 யூனிட்டுக்குண்டான நச்சு 40 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்த்தோம். அந்த 8 யூனிட் தான் டிஎன்பிஎஸ்சிக்கு கவர் ஆகக்கூடிய யூனிட், சரிங்களா? ஸோ அதனால் அது 8மே நான் போட்டாச்சு. பார்க்காதவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுத்துருக்குறேன் பாருங்கள், அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நேற்றுலேருந்து நம்ம 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் வந்து நச்சு 40 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்த்துட்ருக்குறோம். யூனிட் 1 இந்திய அரசமைப்பு அப்படின்றக்குண்டான யூனிட்டுக்கு நச்சு 40 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நேற்று நம்ம போட்டாச்சு. இன்றைக்கி வந்து யூனிட் 2 சட்டமன்றம். இந்த யூனிட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிக் யூனிட், சரிங்களா? ஸோ நம்ம 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். டோட்டலாக இந்த யூனிட்டில் 80 கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ புக்கில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் இல்லாமல் ஒரு சில டிஎன்பிஎஸ்சிக்கு கேட்கப்படக்கூடிய கண்டென்ட் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்குறேன். கட்டாயம் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனா வீடியோ பார்க்க வேணாம், சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறதுனா வீடியோ பாருங்கள், இல்லைனா வந்து வீடியோ பார்க்க வேணாம், சரிங்களா? ஏன் அப்படின்னா நான் கைப்பட எழுதி நான் போட்டுருக்கிறேன், சரிங்களா? ஸோ எஃபர்ட் போட்டு தான் நான் எழுதியிருக்கிறேன், சரிங்களா? எல்லாருக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான், சரிங்களா? ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சரி வாங்க, இதில் என்ன தான் கொடுத்துருக்குறேன் அப்படின்றத பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் பார்த்தோம் அப்படின்னா February to May மழைக்கால கூட்டத்தொடர், July to August குளிர்கால கூட்டத்தொடர், November to December. ஆக்சுவலாக நான் நேற்றே சொன்ன பட்ஜெட் கூட்டத்தொடர் February to May மழைக்கால கூட்டத்தொடர், July to August குளிர்கால கூட்டத்தொடர், November to December அப்படின்னு நம்ம நேற்றே பார்த்தோம். இது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் பாபி February to May அப்படின்னு ஞாபகம் வச்சு சொன்னேன். பாபி அப்படின்னு சொல்லிட்டு, பானா பட்ஜெட் கூட்டத்தொடர், பீனா February to May, சரிங்களா? பாபி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மழைக்கால கூட்டத்தொடர், அதாவது மே மாதம் 28, 29ஆம் தேதி போல் பாருங்கள், தேதியோட சொல்கிறோம், சரிங்களா? ஸோ அதுமாரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அதிக வெப்பசலனின் காரணமாக மழை பெய்ய ஆரம்பிக்கும். அப்போ தான் கோடை காலத்தில், சரிங்களா? ஸோ அவ்வாறு ஆரம்பிக்கப்படக்கூடிய காலத்து வந்து மழைக்கால கூட்டத்தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ அந்த பேர் வந்து இதுக்காக தான் வந்துருக்குறாங்க. ஸோ அப்போது மே மாதத்துக்கு அடுத்ததுன்னா மாதம் வருது, ஜூலை மாதம் வருது, சரிங்களா? ஸோ அதாவது ஜூன் ஜூலை அப்படின்ட்டு வரும். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க, ஜூலை ஆகஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இது என்ன காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகுது, கோடை காலம் எல்லாம் முடிஞ்சு மழை காலம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? அப்போது ஜூலை டு ஆகஸ்ட். நெக்ஸ்ட்டு குளிர்கால கூட்டத்தொடர் பார்த்தோம் அப்படின்னா நவம்பர் டு டிசம்பர். ஸோ நவம்பர் டு டிசம்பர் இப்போ நான் மாதம் டிசம்பர் மாதம், இப்போது குளிர்கால கூட்டத்தொடர், சரிங்களா? இப்போ குளிர்காலம் தானே, ஆமாம், சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி 3 கூட்டத்தொடராக வச்சுருக்கிறாங்க, சரிங்களா? மொத்தம் இருக்கக்கூடிய 12 மாதத்தில் 3 கூட்டத்தொடர்கள். பட்ஜெட் கூட்டத்தொடர்னா February to May, மழைக்கால கூட்டத்தொடர்னா July to August, குளிர்கால கூட்டத்தொடர்னா நவம்பர் டு டிசம்பர். நெக்ஸ்ட் பாருங்கள், 2வது கொஸ்டின். பெண்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீட்டு வகை செய்யும் இந்த சட்ட மசோதாவை எந்த ஆண்டு மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா 2010ஆம் வருடம், சரிங்களா? எத்தனையாவது சட்ட திருத்தம்னா 108வது திருத்த சட்டம், சரிங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்களுக்கு நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் 33% இடஒதுக்கீடு வகை செய்யும் இந்த சட்ட மசோதாவை எந்த ஆண்டு மாநிலங்களவை என்னது, ராஜ்யசபாவில் எப்போ நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 2010, சரிங்களா? அதாவது 108வது திருத்த சட்டம், சரிங்களா? 108வது திருத்த சட்டம். நெக்ஸ்ட் 3வது பாருங்கள். நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு அழைப்பது யாருடைய கடமை அப்படின்னா குடியரசுத் தலைவர், சரிங்களா? நாடாளுமன்றத்தை கூட்டுமாறு அழைப்பது யாருடைய கடமை அப்படின்னா குடியரசுத் தலைவர், சரிங்களா? ஸோ வருஷத்துக்கு 2 முறை கட்டாயம் நாடாளுமன்றத்தை கூட்டியே ஆகணும். யார், குடியரசுத் தலைவர், சரிங்களா? நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின். நாடாளுமன்றத்தில் பதவி நீக்கம் செய்யப்படும் நடைமுறை டேஸ் நடைமுறை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா பழிச்சாட்டுதல். நாடாளுமன்றத்தில் பதவி நீக்கம் செய்யப்படும் நடைமுறை டேஸ் நடைமுறை என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா பழிச்சாட்டுதல். நாடாளுமன்றத்தில் யார் யார் இருப்பாங்க, குடியரசுத் தலைவர் இருப்பாங்க, உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாங்க, ஸோ அதே மாதிரி துணை குடியரசுத் தலைவர்லாம் இருப்பாங்க, சரிங்களா? இவங்கெல்லாம் குறிப்பாக வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னா
நாடாளுமன்றத்தில் இருப்பாங்க. ஸோ அப்போது நாடாளுமன்றத்தில் அவங்களெல்லாம் பதவி நீக்கணும். அதுவும் குறிப்பாக இவங்களாம் சொல்கிறாங்க, குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி. சரிங்களா? ஸோ இவங்கள தான் வந்து குறிப்பாக சொல்கிறாங்க. இவங்களால வந்து பதவி நீக்கணும் அப்படின்னா, ஏன்பா நீ வந்து தப்பு பண்ணிட்ட, நீ இந்த போஸ்டிங் விட்டு போயிடு அப்படின்னா உடனே எல்லாம் போயிட முடியாது அவங்களாம். சரிங்களா? அவங்க மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களவை, மாநிலங்களவை ரெண்டுலையுமே என்ன பண்ணணும், ஒரு மசோதாவை கொண்டு வந்து ஆமாம் இவங்க வந்து தப்பு செய்திருக்கிறாங்க அப்படின்னு பழிச்சாட்டி தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பதவி நீக்கமே பண்ண முடியும். அதுவும் குறிப்பாக குடியரசுத் தலைவர் என்ன பண்ணாலும் யாருமே அவர் கேட்கறதுக்கு ரூல்ஸே கிடையாது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டமே அதுதான் சொல்லுது. சரிங்களா? அவருடைய தனி பெரும்பான்மை, அவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் கேட்கணும். அதான் வந்து தனிச்சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்க குடியரசுத் தலைவருக்கு மட்டும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 5வது பாருங்கள். நாடாளுமன்றத்தில் முதல் கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் டேஸ் அவரது சிறப்புரையை நிகழ்த்துவார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்தில் முதல் கூட்டத்தொடரின் தொடக்கத்தில் டேஸ் அவரது சிறப்புரையை நிகழ்த்துவார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். 6வது, மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 545. கொஸ்டின் நல்லா பாருங்க. மக்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 545. அதாவது மக்களவையில் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் நிறைவேற்றப்பட வேண்டிய மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை, அதாவது நிரப்பப்பட வேண்டிய மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 545. எது நம்ம இந்திய அரசியலமைப்பு சொல்லுது 545 பேர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோருக்கான இடங்கள் வந்து 543 உறுப்பினர்கள். சரிங்களா? மக்களவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோருக்கான இடங்கள் வந்து 543 உறுப்பினர்கள். அந்த 2 உறுப்பினர்களை யார் நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆங்கிலோ இந்திய சமூகத்தில் இருந்து எத்தனை உறுப்பினர்களை நியமனம் செய்யப்படுவார் அப்படின்னா 2 உறுப்பினர்கள். அந்த 2 உறுப்பினர்களை யார் நியமனம் செய்யறது அப்படின்னு கேட்டிங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமனம் பண்ணுவாங்க. சரிங்களா? எங்க மக்களவையில். இதுவே மாநிலங்களவையில் எடுத்துட்டோம் அப்படின்னா 12 உறுப்பினர்களை வந்து நியமனம் செய்வார். யார்? குடியரசுத் தலைவர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. மக்களவையில் பெரும்பான்மை வருவதற்கான உறுப்பினர்களின் எண்ணிக்கை 272. சரிங்களா? ஏன் மொத்தம் வந்து 543 பேர் ஜனங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் வந்து பாதிக்கு மேலே இருக்கணும். சரிங்களா? ஸோ அதை என்ன சொல்கிறாங்க, 272 பேர் உறுப்பினர்கள் மேலே யார் இருக்கிறாங்களோ அந்த கட்சி தான் மக்களவையில் பெரும்பான்மை பெற்ற கட்சி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களா. மக்களவையின் பதவி காலம் 5 ஆண்டுகள் அல்லது நம்பிக்கை வாக்கு இருக்கும் வரை. சரிங்களா? மக்களவையின் பதவி காலம் 5 ஆண்டுகள் அல்லது நம்பிக்கை வாக்கு இருக்கும் வரை. மக்களவையில் ஆளும் கட்சியின் தலைவர் பிரதமர். மக்களவையில் ஆளும் கட்சியினுடைய தலைவர் வந்து பிரதமர். மக்களவையில் அமைச்சர்களை தேர்வு செய்பவர் யார் அப்படின்னா பிரதமர். மக்களவையில் ஸோ அவங்களுக்கு வந்து அதாவது எத்தனை வருஷம் அவங்க கட்சியில் இருக்கிறாங்க. சரிங்களா? அவங்களுடைய தனிச்சிறப்பு என்ன, ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு வந்து அமைச்சர் போஸ்டிங் தருவாங்க. யார் அப்படின்னா பிரதமர் சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் வந்து பதவி பிரமாணம் செய்து வைப்பாங்க. சரிங்களா? மக்களவையை தலைமை தாங்கி நடத்துபவர் யாருன்னா சபாநாயகர். மக்களவையை தலைமை தாங்கி நடத்துபவர் சபாநாயகர். 14வது, நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாக தலைவர் டேஸ் ஆவார் அப்படின்னா மக்களவை சபாநாயகர். நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாக தலைவர் மக்களவை சபாநாயகர் ஆவார். 15வது, திருத்த சட்டம் முன் வரையறை அனுமதிப்பதா இல்லையா என்பதை டேஸ் தீர்மானிப்பார் அப்படின்னா சபாநாயகர். திருத்த சட்டம் முன்வரைவை அனுமதிப்பதா இல்லையா என்பதை தீர்மானிப்பவர் யார் அப்படின்னா சபாநாயகர் தான். சரிங்களா? அதாவது இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு திருத்த சட்டம் கொண்டு வராங்க. சரிங்களா? அதுமாரி திருத்த சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அது வந்து ஏற்றுக்கலாமா இல்லை ஏற்றுக்க வேணாவா அப்படின்றது யார் தான் தீர்மானிக்கணும்? சபாநாயகர் தான். அதே மாதிரி ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது நிதியற்ற மசோதாவான்னு யார் தீர்மானம் செய்யறதுனா சபாநாயகர் தான் தீர்மானம் செய்வாங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்திருக்குது இதுக்கு முன்னாடி, இந்த நிதி மசோதாவை பேஸ் பண்ணி. சரிங்களா? நெக்ஸ்ட், அதாவது ஒரு மசோதாவை சாதாரண மசோதாவா அல்லது நிதி மசோதாவா என தீர்மானிப்பவர் யார் அப்படின்னா சபாநாயகர். நெக்ஸ்ட் 16வது கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் தலைமை சிற்பிகளில் ஒருவரும் அதன் மக்களாட்சி அரசியலமைப்பு தத்துவத்தின் உந்து சக்தியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? இந்தியாவின் தலைமை சிற்பிகளில் ஒருவரும் அதன் மக்களாட்சி அரசமைப்பு தத்துவத்தின் உந்து சக்தியாக திகழ்ந்தவர் ஜவஹர்லால் நேரு. 17வது பாருங்க.
அரசமைப்பு 52வது திருத்த சட்டத்தின்படி ஒரு உறுப்பினரை கட்சித் தாவலின் அடிப்படையில் தகுதியேற்பு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும் அதிகாரம் யாருக்கு உள்ளது அப்படின்னா சபாநாயகர் இருக்குது. ஆக்சுவலாக அரசியலமைப்பு 52வது சட்ட திருத்தம் அது என்ன சொல்லுது, அதாவது 10வது அட்டவணை கட்சித்தாவல் பற்றி சொல்கிறது 10வது அட்டவணை. சரிங்களா, ஒரு கட்சியில் இருக்கும்போது வேறு இன்னொரு கட்சிக்கு வந்து தாவி போகிறது, அது வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். சரிங்களா, ஸோ அதுமாரி போயிட்டாங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் பண்ணுறது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தகுதி எழுப்பு பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குது அப்படின்னா சபாநாயகருக்கு இருக்குது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு 18வது பாருங்கள். சபாநாயகர் வாக்கை செலுத்துவதற்கு டேஸ் எனப்படும் அப்படின்றாங்க. முடிவு செய்யும் வாக்கு அல்லது காஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதாவது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டப்பிரிவு 100 சொல்லும் காஸ்டிங் ஓட் பற்றி. சரிங்களா, சபாநாயகர் வாக்கை செலுத்துவதற்கு டேஸ் எனப்படும் அப்படின்னா முடிவு செய்யும் வாக்கு. சரிங்களா, அதாவது என்ன பண்ணாங்க, இப்போ ஒரு மசோதா ஒன்று கொண்டு வராங்க. சரிங்களா, வேணும்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, வேணான்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. இப்போ நடுநிலையாக வந்து நின்றுச்சு. அதுமாரி டைமில் சபாநாயகர் வாக்களிக்கலாம். சரிங்களா, வேணுன்ற பக்கத்துக்கு அல்லது வேணான்ற பக்கத்துக்கு அவர் வாக்களிக்கலாம். சரிங்களா, ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா. 19வது மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை பார்த்தோம் அப்படின்னா 250. இதுக்கு முன்னாடி பார்த்தது மக்களவையில் 245. சரிங்களா, இந்திய அரசியலமைப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதாவது 545 அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 545ல் நாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது 543 பேர். அந்த 2 பேர் வந்து ஆங்கிலோ இந்தியர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் அப்படின்னு நான் சொன்னேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250 பேர். இதில் மாநிலங்களவை மற்றும் ஒன்றியம்னா என்னது, யூனியன் பிரதேசம். சரிங்களா, ஸோ மொத்தத்தில் நாம் ஓட்டு போடுறது கிடையாது இது. சரிங்களா, எம்எல்ஏ எம்பி இவங்கெல்லாம் சேர்ந்து தான் மாநிலங்களவையினுடைய உறுப்பினர்களை ராஜ்யசபாவுக்கு அனுப்பிடுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலேருந்து 18 பேர் போவாங்க. சரிங்களா, ஸோ 238 பேர் மொத்தத்தில், அதாவது இந்தியா ஃபுல்லாகவும் 238 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களே இந்த ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா நாம் ஓட்டு போட்டு அனுப்பக்கூடிய எம்எல்ஏ எம்பி. சரிங்களா, இவங்க 2 பேரும் தான் வந்து தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றது தெளிவாக தெரிஞ்சு வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் பார்த்தோம் அப்படின்னா 12 பேரை தேர்வு செய்கிறார். அந்த 12 பேர் எங்கேருந்துங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கலை இலக்கியம். சரிங்களா, அதே மாதிரி இந்த அவங்களுடைய அதாவது எப்படி சொல்கிறது அமைதிக்கான நோபல் பரிசு, ஸோ இது மாதிரிலாம் வச்சுருப்பாங்களே, ஒரு தனி சிறப்பு பெற்றிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு 12 பேரை குடியரசுத் தலைவர் வந்து ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுப்பார். சரிங்களா, 12 உறுப்பினர்களை நல்லா ஞாபகம் வச்சுங்க. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை 250 பேர். சரிங்களா, அதில் மாநிலங்கள் மற்றும் ஒன்றியத்திலிருந்து 238 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் வந்து 12 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் பாருங்கள். மக்களவை உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் எவ்வளவு எண்ணிக்கைக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்பு சொல்லிட்டு 552 பேருக்கு வந்து மிகாமல் இருக்க வேண்டும். 552 பேருக்கு மேலே இருக்கக்கூடாது. ஆனால் இப்போ இருக்குது 545 தான் இருக்குது. சரிங்களா, முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களில் வந்து 530, ஒன்றியத்தில் வந்து 20, ஆங்கிலோ இந்திய நியமன உறுப்பினருக்கு மிகாமல் வந்து 2 பேர் இருக்கணும். அந்த 530 ஒரு 20, 550 ஒரு 2, 552. சரிங்களா, நெக்ஸ்ட் போகலாமா, புரியுதா. நெக்ஸ்ட் 21வது மாநிலங்களவை எப்போது உருவாக்கப்பட்டது, முக்கியமான கொஸ்டின். 3 ஏப்ரல் 1952. மாநிலங்களவை எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 3/4/1952. நேற்று கொஸ்டின் சொன்னேன். மாநிலங்களவை முதலில் எப்போது முதல் கூட்டம் நடைபெற்றது நேற்று ஒரு கொஸ்டின் கேட்டேன். எப்போ, மே மாதம் 13ஆம் தேதி. சரிங்களா, மே மாதம் 13ஆம் தேதி 1952 தான் முதல் கூட்டம் நடைபெற்றது. சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்றம் முதல் எப்போது முதல் கூட்டம் தொடங்கப்பட்டது அப்படின்னா அதே 1952 மே மாதம் 3ஆம் தேதி அப்படின்னு நான் சொன்னேன் நேற்று. கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. இந்த கொஸ்டின் 21வது கொஸ்டின் பாருங்கள். மாநிலங்களவை எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னா 3 ஏப்ரல் 1952. 22வது நிரந்தரமான அவை எது அப்படின்னா மாநிலங்களவை. யாராலுமே அது வந்து டெலீட் பண்ண முடியாது, ரிமூவ் பண்ண முடியாது. சரிங்களா,
ஸோ நிரந்தரமான அவை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா மாநிலங்களவை. 23வது மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவி காலம் 6 ஆண்டுகள். இதே மக்களவைனா 5 ஆண்டுகள் அல்லது அதாவது பெரும்பான்மை இருக்கிற வரைக்கும் தான். சரிங்களா? நெக்ஸ்ட் 24வது மாநிலங்களவையின் அலுவல் வழி அவைத் தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னா குடியரசு துணைத் தலைவர். சரிங்களா? மாநிலங்களவையின் அலுவல் வழி அவைத் தலைவராக இருப்பவர் யாருன்னா குடியரசுத் தலைவர். 2018 குரூப் 4 வந்த கொஸ்டின் இது. சரிங்களா? கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் 25வது ஐக்கிய அமெரிக்க நாட்டில் மாநில குழுவின் உறுப்பினர்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள் அப்படின்னா செனட்டர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். சரிங்களா? ஐக்கிய அமெரிக்க நாட்டில் மாநில குழுவின் உறுப்பினர்கள் செனட்டர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் மாநிலங்களுக்கு எத்தனை உறுப்பினர்களை தேர்வு செய்கிறது அப்படின்னா 31 உறுப்பினர்கள். ஏங்க இருக்கிற 28 மாநிலத்தை வித்துட்டு 28 வித்துட்டு இல்லை விற்கல 28 மாநிலத்தை வித்துட்டு திரும்ப அதே மாதிரி வருது. சாரி, அதாவது இருக்கக்கூடிய 28 மாநிலத்தை விட்டுட்டு எதுக்கு உத்தரப்பிரதேசம் சிக்கிம் மட்டும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகம் உத்தரப்பிரதேசம். சரிங்களா? மக்கள் தொகை ரொம்ப குறைவு சிக்கிம். ஸோ ஆகினால்தான் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த உறுப்பினர்கள் அதாவது இந்த எம்எல்ஏ எம்பி இதெல்லாம் எதன் அடிப்படையில் அவங்களுடைய எண்ணிக்கை நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா மக்கள் தொகை அடிப்படையில் தான் நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னா நிறைய வீடியோவில் இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் உத்தரப்பிரதேச மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்கள் தேர்வு செய்கிறது அப்படின்னா 31 உறுப்பினர்கள். சரிங்களா? ஏன்னா இங்கே அதிக மக்கள் தொகை. சரிங்களா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலமாக விளங்கக்கூடிய சிக்கிம் மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்களை தேர்வு செய்கிறதுனா ஒரே ஒரு உறுப்பினர்களை மட்டுமே தேர்வு செய்கிறது. அதுக்கு தான் நான் சொன்னேன், மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் அது எம்எல்ஏவானா இருக்கட்டும் அல்லது எம்பியானா இருக்கட்டும் மக்கள் தொகையை பேஸ் பண்ணி தான் அவங்களுடைய எண்ணிக்கை நிர்ணயிக்கப்படுகிறது. சரிங்களா? நெக்ஸ்ட் 28வது அப்படியே நம்ம தமிழ்நாட்டு விட்டு பாருங்கள். மாநிலங்களவைக்கு தமிழ்நாடு எத்தனை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுனா 18 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறது. சரிங்களா? 29வது கொஸ்டின் பாருங்கள். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அரசமைப்பின் எந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதுனா 4வது பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. சரிங்களா? ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை அரசமைப்பின் எந்த பட்டியலில் இடம்பெறுகிறது அப்படின்னா 4வது பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. நெக்ஸ்ட் 30வது மக்களவையில் நிதிநிலை அறிக்கை அல்லது பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சட்டத்தையும் நிறைவேற்றினால் மாநிலங்களவை அதனை தடுக்க முடியாது. ஆனால் மாநிலங்களவை அந்த சட்டத்தை எத்தனை நாள் மட்டுமே காலதாமதப்படுத்த முடியும் அப்படின்னா 14 நாட்கள் மட்டுமே காலதாமதம் படுத்த முடியும். இதை எப்படி சார் இது எதை பேஸ் பண்ணி சார் சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் பாதி கணக்கு பண்ணிப்பாங்க. சரிங்களா? இந்த 14 நாள் கணக்கு பண்ணி எடுத்துப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். 31வது நிதி மசோதாவை எந்த அவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும்னா மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். நிதி மசோதாவை மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். அதுக்குண்டான சட்டப்பிரிவு 110. சரிங்களா? ஸோ 110 தான் சொல்லுது. என்னன்னு சொல்லுது? நிதி மசோதாவை மாநிலங்களவையில் தான் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லுது. சரிங்களா? சட்டப்பிரிவு 110. நெக்ஸ்ட் 32வது பாருங்கள். மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்க முடியும் எனும் சட்டப்பிரிவு எது அப்படின்னா உறுப்பு 249. கொஸ்டின் நல்லா படிங்க. மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்க முடியும் என சட்டப்பிரிவு உறுப்பு 249 சொல்லுது. புரியுதா கொஸ்டின்னு? அதாவது பொது பட்டியல், மாநில பட்டியல், மத்திய பட்டியல் 3 பட்டியல் பிரித்து வச்சுருக்கிறாங்களா? இதில் இவங்க எதை சொல்கிறாங்க? மாநில பட்டியல் சொல்கிறாங்க. மாநில பட்டியல்னா எது? இருக்கக்கூடிய 28 மாநிலம். சரிங்களா? ஸோ அதில் இருக்க அந்த மாநில பட்டியலை மாநிலங்களவையில் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த சட்டத்தை ஏற்றணும் அப்படின்ட்டு கிடையாது. நாடாளுமன்றம் கூட அந்த சட்டத்தை ஏற்ற அதிகாரம் அளிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு பார்த்தீங்கன்னா 249. சரிங்களா? புரியுதுங்களா? பொதுவாக மத்திய பட்டியலில் யார் தான் சட்டம் ஏற்றுவாங்க?
மத்திய அரசு அதாவது நாடாளுமன்றம் தான் சட்டம் ஏற்றும். இதில் மத்திய பட்டியலில். மாநில பட்டியலில் யார் ஏற்றுவாங்க? சட்டமன்றம், மாநில சட்டமன்றம் தான் அதுக்குண்டான பட்டியலில் வந்து மாநில பட்டியலில் அவங்க தான் வந்து சட்டம் ஏற்றுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மாநில பட்டியலில் கூட நாடாளுமன்றம் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எது அப்படின்னா உறுப்பு 249 சொல்லுது. சரிங்களா? பொது பட்டியலில் யாருங்க சட்டத்தை ஏற்றுவாங்க அப்படின்னா மத்திய பட்டியலும் ஏற்றலாம், மாநில பட்டியலையும் ஏற்றலாம். ஒருவேளை இரண்டிற்கும் முரண்பாடு ஏற்பட்டால் மத்திய பட்டியல் என்ன சொல்லுதோ, அதாவது நாடாளுமன்றம் என்ன சொல்லுகிறதோ அதையே சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியும். அதாவது மாநில சட்டமன்றம் சொல்கிறது கணக்கு கிடையாது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. 33வது, மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணையத்தையும் உருவாக்க நாடாளுமன்றம் அதிகாரமளிக்க முடியும் என்று சட்டப்பிரிவு வந்து 312 சொல்லுது. சரிங்களா? அதாவது மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்து இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரமளிக்க முடியும் எனும் சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 312. நெக்ஸ்ட் 34வது பாருங்க. நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசமைப்பு உறுப்பு டேஸ் கூறுகிறது 120 சொல்லுது. என்னன்னு சொல்லுது? நாடாளுமன்றத்தில் ஹிந்தி பேசலாம், இல்லைனா இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு 120. எந்த அட்டவணையில், அதாவது பட்டியலின மற்றும் பழங்குடியின பகுதிகளை நிர்வகித்தற்கு குறிப்பிடுகிறது 5வது அட்டவணை. சரிங்களா? எந்த அட்டவணையில் பட்டியலின மற்றும் பழங்குடியின பகுதிகளை நிர்வகித்தல், அதாவது அவங்களுடைய நிர்வகித்தல் பற்றி சொல்கிறது வந்து 5வது அட்டவணை. எந்த அட்டவணை பழங்குடியின பகுதிகள் நிர்வகிக்கிறது அப்படின்னா 6ஆம் அட்டவணை. சரிங்களா? அதாவது இதில் என்ன ஒரு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5வது அட்டவணைக்கும் 6வது அட்டவணைக்கும் பட்டியலின மற்றும் பழங்குடியின பகுதிகளை நிர்வகித்தல் பற்றி சொல்கிறது அது. சரிங்களா? 5வது அட்டவணை. இதில் 6வது அட்டவணை என்ன சொல்லுது? எந்த அட்டவணை பழங்குடியின பகுதிகளை நிர்வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நிர்வகிக்கிறது அப்படின்னா 6வது அட்டவணை தான் முழுக்க முழுக்க அவங்களுடைய, அதாவது பழங்குடியினர் மற்றும் பழங்குடியின பகுதிகளை வந்து நிர்வகிக்கிறது. சரிங்களா? ஸோ அது வந்து பட்டியலின மற்றும் பழங்குடியின அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பழங்குடியின அப்படின்னு கூட சொல்கிறாங்க. சரிங்களா? இது கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுங்க. அதாவது ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க, 5வது அட்டவணை இல்லை 6வது அட்டவணை அப்படி தான் தருவாங்க கொஸ்டின். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 37வது, ஒவ்வொரு சட்ட முன்வரைவும் கீழ்கண்ட வரிசைகளில் கடக்க வேண்டும் அப்படின்றாங்க. முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, குழு நிலை, அறிக்கை நிலை, 3வது வாசிப்பு. எப்படி வருது பாருங்களேன். முதல் வாசிப்பு, அதாவது ஒவ்வொரு சட்ட முன்வரைவும் ஒவ்வொரு சட்ட மசோதாவும் இது மாதிரி தான் வந்து கடக்க வேண்டும் அப்படின்றாங்க. முதல் வாசிப்பு, 2ஆம் வாசிப்பு, குழு நிலை, அப்புறம் அறிக்கை நிலை, அப்புறம் 3ஆம் வாசிப்பு. சரிங்களா? நெக்ஸ்ட் 38வது பாருங்க. அதாவது வங்கி சேவை தகவல் தொடர்பு எந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா மத்திய பட்டியல். சரிங்களா? வங்கி சேவை தகவல் தொடர்பு எந்த பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னா மத்திய பட்டியல். கல்வி, வனம், திருமணம், தத்து எடுத்தல், வாரிசுரிமை பட்டியல் எந்த பட்டியல் வருகிறது அப்படின்றாங்க? பொது பட்டியலில் வருது. சரிங்களா? கல்வி, வனம், திருமணம், தத்து எடுத்தல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொது பட்டியல். காவல், விவசாயம், நீர்ப்பாசனம் எந்த பட்டியலில் வருகிறது அப்படின்னா மாநில பட்டியல். சரிங்களா? காவல், விவசாயம், நீர்ப்பாசனம் எந்த பட்டியலில் வருகிறது அப்படின்னா மாநில பட்டியலில் வருகிறது. சரிங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிக்கொண்டான நச்சு 40 கொஸ்டின் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலுக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பல் கிளிக் பண்ணி வச்சுக்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.